நம்ம வீட்டு வேலையை நாமே செஞ்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்குங்க. நம்ம குழந்தைகளை நாமளே கவனிச்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும். இது வேண்டாம். ஏன்னா மருமக இருக்கறா ஏற்கனவே துருதுருன்னு வேலை செய்யறப்பல இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் ஓகே. இவர் ஏற்கனவே ஓடுன்னு துரத்திக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்றா சார், சும்மா சொல்றா சார். நீங்க வேற வயரை முறுக்கி டியூப் லைட் சரி பண்றது, எலக்ட்ரிக்கல் வேலை, ஸ்விட்ச் வேலை, இதெல்லாம் அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண் பார்த்து கொண்டு வந்த எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான். நானும் ரொம்ப நேரமா பொறுமையா தான் இருந்தேன். அப்ப பாருங்க ஹைஜீனிக் பத்தி பேசுறோம், அடுத்தவன் எப்படி இருக்கலாம், இன்னொரு வேலை வாங்கலாமான்னு பேசுறோம், சுத்தபத்தம் புள்ள என்ன ஆகும் பேசுறோம். ஆனா பெண்ணு வீட்டுக்குள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரமா வச்சு கொடுன்னு சொன்னா மட்டும் ஹெல்த்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுற வரைக்கும் இறக்குன்னு கிடக்குறீங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. எப்பவெல்லாம் என்ன செய்யும் போதெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. குழந்தைய வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா மெய்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிப்போச்சு சார் என் வாழ்க்கை. காலையில 5:30 மணிக்கு எழுந்துச்சு நைட் வரைக்குமே வேலை ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலாம் முடியாது. மத்தியானத்துக்கு நமக்கு செய்யும். ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? நானும் ஒர்க்கிங் தான், பட் எனக்கு ஷிஃப்ட் பேசிஸ். பட் அவர் 9 to 5 ஜாப்ங்கறனால மார்னிங் அந்த ஹரிவிரியில வந்துட்டு ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு மெய்ட் இருந்தா பெஸ்டா இருக்கும். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே ஒரு வெசல்ஸ் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, அந்த பார்க்கும்போது ஒரு வெறி ஆகும். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ இந்த சிங்க்ல பாத்திரம் குமிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப ஜெனரலா என்னென்னலாம் மண்டையில ஓடும்? கிச்சன்ல கிளீனா இருந்தாலே வீடு பீஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மை. எங்க வீடு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பேர் தென்றல் இல்லம். சரிங்களா? அந்த தென்றல் இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ குறிஞ்சி இல்லம் வர பக்கத்து வீடு வர வச்சிட்டாங்க. ஒரு 2 வீடா கனெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இந்த கோடியில இருந்து அந்த கோடி பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் பொழுது ஆயிடும். அதுலயே எனக்கு 1 hour போயிடும். சோ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்காகவே எங்க வீட்ல எனக்கு ஒரு மீட் தேவைப்படுது. என்ன கொடுமை சார். நான் இப்போ வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கு வேலை கிளம்பிடுறேன் சார். 8 மணிக்கு முன்னாடி சமையல் பண்ணிட்டு குழந்தைக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். 1000ல் ஒரு தீயம்மானி. நான் 8 மணிக்கு வேலைக்கு போனா 10 மணிக்கு அவனா ரீச் ஆக. அப்படியே 7 மணிக்கு ஆபீஸ் விட்டு வாசம் எடுத்து வச்சோன்னு அந்த ஆள் வீட்டுல பாத்துட்டு கழுவிருப்பாரா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அடியே பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி. வீட்டுக்கு 9 o'clock ரீச் ஆவறேனா அந்த கிச்சன் அப்படி எட்டி பார்த்த உடனே நான் சமைக்க மாட்டேன், அப்படி போய் படுத்துருவேன். எப்படி கிச்சன் அப்படியே எல்லாம் போட்டது உடம்புப்பா டப்புன்னு தூக்கி விட்டுரும். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுப்பா. நான் எப்படி காலைல ஒரு சொம்பு ஒரு தட்டு எப்படி எந்த பொசிஷன்ல வச்சுட்டு போனனோ அந்த பொசிஷன்ல அது அப்படியே இருக்கும். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? வீட்டை பெருக்கி இருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணிருக்க. நான் வந்து காட்டு கத்தி 2 பேரும் சண்டை வந்துரும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியே நாங்கதான்டா. நாங்கதான் நன்றி கெட்டதாமா பேசாத. நாங்க புண்ணு வந்துருச்சாக்க. என்னென்ன காரணங்களுக்காக அவர்களுக்கு ஒரு மெய்டு தேவைப்படுகிறது அப்படின்னு பல ரீசன்ஸ் முன் வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் மெய்டு வேண்டாங்கிறீங்க? உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? நான் சொல்றேன். எங்க வீட்ல வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஃபுல் நம்மளே நிக்கிறோம். நான் நின்னுட்டே இருந்தா எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தி வரும். சோ அதனால வேணாம், இன்னொரு ஆள் வச்சுக்கலாம். என்ன அவர் இல்ல இது மாதிரி வராது, நீ செய்யற மாதிரி இருக்காது, வேண்டாம் அப்படிங்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அம்மா வந்துட்டு சும்மா தான் இருக்காங்க. மீனிங் அம்மா அப்பா இல்ல. ஸோ அம்மா வந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்களும் வந்து கேட்கறாங்க. இட்ஸ் நாட் கிவிங் தட் லோட் டு மை ஷேரிங் தட் வொர்க் டு மை மாம். என்ன ரீசன் தெரியல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கும் பெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னமும் அவங்க 73 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அவங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம் இல்ல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லு, எங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பல வருஷமா வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஏன் சௌரியத்துக்காக அவங்க திரும்ப வேலை பார்க்க சொல்றது நியாயம் இல்ல. என்ன மனுஷன்? இப்போ ஆண் வேலை செய்யறப்ப அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் அதை நம்ம வேலிடேட் பண்றோம். கரெக்டா சொன்னீங்க. பெண் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம வேலிடேட் பண்றதும் இல்ல, அதை ஏன் உழைப்பாவும் நம்ம அதை என்டாஸ் பண்றதில்ல, அங்கீகாரம் செய்வதில்லை. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இப்போ இவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இவங்க தான் ரொம்ப நேரம் இருக்காங்க அம்மாவோட. ஸோ அவங்க தான் உங்க அம்மாவை கவனிக்கிறாங்க. கரெக்ட். அது எப்பற மாப்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? நம்ம வீட்டு வேலையை நாமே செஞ்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்குங்க. நம்ம குழந்தைகளை நாமளே கவனிச்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அத கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது. சோ நமக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலயே பல வியாதிகள் உருவாயிடுது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஸோ அதனால மேடு வேண்டாம். ஏன்னா மருமக இருக்கிறா ஏற்கனவே துருதுருன்னு வேலை செய்யறப்புல இப்ப சொல்லு, சாமி காசட்டி போட்டுருமா? அது என்ன வேலை செய்யணுங்கிறத வகுத்து செஞ்சுக்கும். நம்ம குடும்பத்தை வேலையை நாமளே பார்த்துக்கலாம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. சார் நான் துருதுருன்னு செய்யறேன், நான் எல்லாம் பண்றேன், இப்படி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. அப்படியே உச்சுபத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்ப பிடிக்கும், எந்த நேரத்துல எதை விருப்பப்படுவாங்க, இந்த பாயிண்ட்க்கு இந்த விசேஷத்துக்கு இததான் யோசிப்பாங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியும். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்.
அப்போ எங்களுக்கு எனக்கு மருமகளா இந்த தேவை இருக்குன்றத நான் கேக்குறேங்கல்ல. சோ அதை தான் நான் அவங்க கிட்ட கேக்குறது. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். இல்ல அந்த மருமக கேக்குற விஷயத்தை நான் வேண்டாம்னு சொல்ல வரல. நம்மனால அது முடியலன்னும் போது தான் நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோங்க. அவங்க தான் முடியலைன்னு சொல்றாங்களே. கொன்னுடுவேன். சார் நிறைய விஷயங்கள் வந்து மெய்டு இல்லாம நம்ம வீடு சுகமான சுமையா சுமக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. சுகமான சுமைன்னு ஒண்ணு இல்ல. ஒன்னு சுகம் இருக்கு, இல்லாட்டி சுமை இருக்கு. அது அடுத்தவங்க நம்ம சொல்லல, அது ஒரு சுகமான சுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னங்க ஐயா, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா அது டொமேட்டோ சட்னி அங்கய்யா. கடமைக்கும் நம்ம அர்ப்பணிப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ரெண்டையும் நீங்களே படிச்சுக்கங்க, அவங்களுக்கு வேண்டாம். கடமை அர்ப்பணிப்பு அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் வழியாவே ஒருத்தர் கட்டுப்படுத்த பாக்குறீங்க. பதில் இல்லைல, சொல்ல முடியாது, நீ சொல்ல விட மாட்ட. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து என்னோட இன்கம் வந்து சஃபிஷியன்ட் இல்லை. 2 பொண்ணுங்க 12 months 5.5 months இதே போயிடுது. ஸ்கூல் ஃபீஸே போயிடுது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்களுக்கே புரியும். மீந்தது வந்து ஜஸ்ட் 6.5 months. 6.5 monthsல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவங்களோட மெடிசன், அவங்க பிபி இருக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஒரு 4.5 months போயிடும். நீதாண்டா புள்ள. நீங்க காலை நேர பதட்டத்துல மட்டும்தான் இருக்கீங்க. அவர் ஒரு வருடத்திற்கான பதட்டத்தோடு தினந்தோறும் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்லல ஆனுவலா பிரிச்சாரு அவருடைய சம்பளத்தை. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். 2 பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து இதை மேனேஜ் பண்ணிட முடியாதா? ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வச்சுக்கலாமே. சின்ன படிக்கிறது சரியா இருக்கே சார், ப்ராஜெக்ட் இதுதான் பண்ணனும். ப்ராப்ளம். இதுதான் தவறான செயல். நீங்க என்ன பண்ணீங்க? பிள்ளைங்களை சொகுசா வச்சுக்க ட்ரை பண்றீங்க. இல்ல சார், இப்போ பெரிய பொண்ணு இப்போ கொஞ்சம் காலேஜ் போறதுனால அவ கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. இப்போ நான் என்ன சொல்றேன், சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ண பழக்கிக்க வேண்டியதானே. பாயிண்ட பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் அவரை ஓட சொல்றீங்க, இந்த பக்கம் உனக்கு வந்து இது செஞ்சு தரேன், உனக்கு வந்து அது செஞ்சு தரேன்னு அக்கடான்னு உங்களே பாத்துக்காம போறீங்க. அப்படி கேளுங்க. இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் ஓகே. இவர் ஏமா அவரெல்லாம் ஏற்கனவே ஓடுன்னு துரத்திக்கிட்டு இருக்கீங்களே, அவர் என்னமா ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்றா சார், சும்மா சொல்றா சார், நீங்க வேற. ச்சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. ஸ்டேட்டஸ்க்காக அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வச்சாதான் அது ஏன் தப்பு, இது ஒரு நார்மல் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். உண்மை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கணும்ன்றது என்னோட ஆசை சார். நான் வந்து அப்படிதான் சார் வளர்ந்தேன். சோ எங்க வீட்ல மெய்டே இருந்தது இல்ல. இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம், இன்னொருத்தர் எதுக்கு நம்ம வேலை வாங்கணும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் தானே, அதையே நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் ஜப்பான்லயோ அமெரிக்காலயோ அவங்க வேலையை அவங்க தானே பாத்துக்கிறாங்க, நமக்கு ஏன் இந்த ஒரு சஃபிஸ்டிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். முடியலன்னா கண்டிப்பா பாத்துக்கலாம். என்ன மனுஷன். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபேமிலிங்கிறது மேனேஜ் பண்ணக்கூடியது இல்ல, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது, உங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தர நீ செய்ய வேண்டிய வேலையை வேலை வாங்க கூடாதுங்கிற. பெரிய மனுஷன் தான். பேக் பெயின் இருக்கு, வீடு பெருக்கி வீடு துடைக்க முடியாது. எங்க மாமியார் செய்யும் போது அவங்க செஞ்சிடுறாங்க, அவங்க இல்லாத போது நான் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவர் வந்து கொஸ்டின் பண்ண முடியல. உன்னால முடிஞ்சது நீ பண்ற. இதே ஒரு சர்வெண்ட் இருந்தா நான் கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்பேன். ஏமா ஒழுங்கா கழுவுங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நீங்க என்ன பண்ணீங்களா, நான் கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்பேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, கொஸ்டின் பண்ற இடத்துல இருக்காத, கான்ட்ரிபியூட் பண்ற இடத்துல இரு அப்படிங்கிறார். போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வரும் உங்க வீட்ல சர்வெண்ட் இல்லையா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கா, நம்ம பணக்காரங்க இல்லையா, என்ன இவ்வளவு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? வீட்டு வேலை செய்யறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இவங்க பண்ணணும்ன்றது என் இன்டென்ஷன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இது யார் சொன்னது சார்? இது நான் வந்து வெளி உலகத்தை வெளி எங்க நக்கல்யா அவனுக்கு. ஜிம் நிறைய பார்க்கல. சரி, இப்பெல்லாம் வந்து தெருவுக்கு தெரு ஜிம் வச்சிருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு வீட்டு வேலை செஞ்சாலே ஆரோக்கியமா இருப்பாங்களே. இடையில எசகு பசங்க பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. அவங்க பாத்திரம் கழுவுறதுனா காலையில மட்டும் தான் சார் வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க புழங்குற பாத்திரத்தை வந்து எனக்கு அந்த 1 hour டைம் கிடைச்சா நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த் பார்க்கலாம் இல்லையா? போறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சார் அவங்க வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட்காக தான் நீ வச்சுக்கிறேன்றாங்க. அப்போ இப்போ இந்த ஷோக்கு வந்தோம் சார், ஒரு டிரைவர் போட்டு தான் வரும். ஏன் நீங்களே டிரைவ் பண்ணலாம்ல? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நீங்க கவனிச்சு பாருங்களேன், முன்னால கார் பைக் வச்சிருந்தா உட்காந்து தொட நம்ம தொடச்சிட்டு இருந்தோம். இப்ப பைக்கை துடைக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆண் பார்த்து கொண்டிருந்த எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இந்த பிளம்பிங் வேலையெல்லாம் நம்ம அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அவ்வளோத்தையும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்றோம். இப்போ அதுல எந்த தயக்கமும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆனா பெண்ணு வீட்டுக்குள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரமா வச்சு கொடுன்னு சொன்னா மட்டும் ஹெல்த்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுற வரைக்கும் இறக்குன்னு கிடக்கு. நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு தர. 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. பொருள் போய் வாங்கிட்டு வந்ததை விட்டுட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போறோம். போய் வாங்கிட்டு வரலாம்ல, பால் வீட்டுக்கு வந்துருது. இன்னும் சொல்ல போனா இப்ப ஆர்டர் அவங்க தான் பண்றாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு பஞ்சாயத்தாவே தெரியல. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க.
ஆனா பெண் ஒரு சிறு சௌகரியம் கேட்குது. ரொம்ப நாளா நானே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த கட்ட மெனோபாஸ் பீரியடுக்கு நான் போயிட்டேன். நானும் ரொம்ப நேரமா பொறுமையா தான் இருந்தேன். அப்ப பாருங்க ஹைஜீனிக்க பத்தி பேசுறோம், அடுத்தவன் எப்படி இருக்கலாம், இன்னொரு வேலை வாங்கலாமான்னு பேசுறோம், சுத்த பத்தம் புள்ள என்ன ஆகும் பேசுறோம். எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு வேலையை காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பார்க்க சொல்றோமே, இது தப்பு இல்லையா? அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும்.